அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஒரு சின்ன இடைவேளை. ஒரு சிறிது காலங்களாகவே நான் இந்த வாஸ்து சம்பந்தமான வீடியோ பதிவு நான் எதுவுமே பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன் எதற்காக அப்படிங்கிறதுக்கு ஒரு பலவித காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில முக்கிய காரணங்களை நான் பதிவு பண்ணுறேன். அது நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாஸ்து ஆலோசனைகள். நிறைய விஷயங்கள் நான் பேசியிருப்பேன் இல்லையா? இப்போ நிறைய வாஸ்துல நான் பேசாத விஷயங்கள் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் நான் முடிந்தவரை அதை கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வெயிட்டிங் பீரியட், ஒரு சில காலதாமதங்கள் அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லதாகவே பார்க்குறேன். நான் பேசிய வீடியோக்கள்ல இருந்து, நான் பேசின சப்ஜெக்ட்ல இருந்து நிறைய பேர் நிறைய பிரபலமான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரபலங்கள் கூட அந்த சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. அது என்னன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்பர் 1. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தவங்க சப்ஜெக்டை சொல்கிறத விட ஒருவரை குறை கூறுதல், அதாவது மட்டம் தட்டுதல் அப்படிங்கிறது வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை ஏன் இதனால் அவர் அதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை குறை கூறி உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த விரும்பினால் அது ரொம்ப நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்த்திக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இந்த இடைவெளி காலங்களில் எனக்கு வந்த கேள்விகள். சார் அவர் இப்படி சொல்கிறாரு, இவர் அப்போ அவரே வச்சு பாருங்கம்மா, அவரே வச்சு பாருங்க சார் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நிச்சயமான உண்மை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணி நம்ம அப்படியே மக்கள்கிட்ட போய் பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. அதற்கு இந்த இயற்கை அனுமதிக்காது, ஒரு காலமும் அனுமதிக்காது. என்னுடைய வாஸ்து பயணமும் என்னுடைய அனலைசிஸும் என்னுடைய ரிசர்ச்சு, அதாவது நான் வாஸ்து பார்க்க விதமே வேற மாதிரி இருக்கும். அது நம்ம சொன்னால் புரியாது மக்களுக்கு. ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கலாம். நிறைய விஷயங்களை வாஸ்து மட்டுமே வாழ்க்கையில் வாஸ்து தான் நீங்கள் 100% ஜெயிச்சிடலாம். ஒரு படி, அவ்வளவுதான். வாஸ்துவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு தேவையான விஷயம். அது பெரும்பான்மையாக மாற்றுவதற்கு வாஸ்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உணர்த்திக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் யார்கிட்ட வாஸ்து படிக்கிறேன், நான் யார்கிட்ட வாஸ்து படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய வீடியோ பதிவில் இருக்கும். என்னுடைய குருநாதர் யார், ஒவ்வொரு முறையும் நான் வலியுறுத்தி கொண்டே இருக்க முடியாது இல்லையா? அவங்கவுங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். நீங்கள் என்னை பற்றி ஆராய்வதை விட கொஞ்சம் நீங்கள் அந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய தவறுகளை ஆராய்ந்தால் தவறுகளை கொஞ்சம் திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள். எண்ணற்ற எல்லா நபர்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு மைண்ட் தாட், ஒரு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் இருக்கும். எல்லாருக்குமே இன்று நம்ம பெரிய ஒரு மாற்றத்தை உணர்ந்தது போல வரும் நாட்களில் இந்த வாஸ்துவிலையும் நான் ஒரு யதார்த்தமான நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் யாரையும் குறை சொல்லி யாரையும் மட்டம் தட்டி நான் வாஸ்து பார்த்தது கிடையாது. இது என்னுடைய அனுபவங்களில் நான் இவர் சரி கிடையாது, இவர் சரியில்லை, இவரை வச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒரு நொடி பொழுது கூட யார்ட்டையும் சொன்னதில்லை. இதுதான் உண்மை. சரி, இப்போ இன்று ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் பேசுவோம், ஒரு நல்ல சப்ஜெக்ட். அப்போ இன்னைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்டோட நான் உங்களை இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன். வரும் காலங்களில் நான் நல்ல ப்ரிப்பரேஷனோட நல்ல ஒரு ஒரு முக்கியமான பதிவுகள்லாம் இந்த இடைவெளி காலங்களில் நான் பார்த்த அனுபவங்களை உங்களுக்கு நிச்சயமாக பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கடந்து போங்க.
என்னை போல் நிறைய வாஸ்து நிபுணர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு யாருக்கு யார் என்று நியமித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுக்கான ஒரு வாஸ்து நிபுணராக வருவாங்க. இதுதான் நிச்சயமான உண்மை. எனக்குன்னு ஒரு சில பேர் இருக்கலாம். நிறைய மக்கள் எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு விஷயத்த கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி தான் நான் நினைப்பேனே தவிர, அவர் பெரியவர் இவர் பெரியவர்னு நான் யாரையும் நினச்சதில்லை. இந்த வடமேற்கு, இப்போ ஒரு வீட்டில் வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? உடைக்கலாமா, இல்லை வந்து மாற்றி அமைக்கலாமா? இது இப்போது ரீசெண்டாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் வந்த கேள்வியினால் அந்த வீடியோ பதிவை நான் சொல்கிறேன். இனிமேல் மக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகளை வந்து அதை ஒரு டைட்டிலாக உங்களுக்கு நான் வீடியோ பதிவாகவே கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அவைலபிள் நான் ஃப்ரீயாக இருந்தால் நிச்சயமாக அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறேன். நன்றி. அப்போது வடமேற்கு உள்மூளை படிக்கட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, உடைத்து எடுப்பது நல்லது. உள்மூளை படிக்கட்டு அப்படின்னா வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளையில் வர பேர் தான் வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு ஒரு வீட்டில். சரி சார், அந்த படிக்கட்டை வந்து என்னால் இப்போ உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வேறு ஏதாவது கொஞ்சம் கால அவகாசமாக அதை தடைகளை உடைத்து நான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணணும் சார் அப்படின்னா, எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு தவறை உற்று நோக்குறீங்களே தவிர அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புன்னு யாருமே தேடுறது இல்லை. இது நான் பார்த்த, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு நபருக்கு கொடுத்த ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு இப்போ அவங்களால உடைக்க முடியாது. இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் அவங்களால பண்ண முடியாது. இப்போ தவறை நான் போய் சொல்கிறேன், தவறை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் எப்படி மாற்றம் பண்ண போகிறீங்க? அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களை ஒரு சில கோயில்களுக்கு நம்ம போக சொல்கிறோம். அது நம்பர் 1. ரெண்டாவதாக, நான் ஜஸ்ட் ஒரு வீனஸ் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வியூ பண்ணுவேன். இது இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் அவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம், முதல்ல சொன்ன விஷயம், நான் அந்த வடமேற்கு அந்த தவறை இண்டிமேட் பண்ணிவிட்டு அவருக்கு நான் சொன்னது, வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணேன். ஒரு வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் புத்தியும் அந்த இன்கமிங் சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் நமக்கு எதையுமே செயல்படுத்தக்கூடிய அறிவு வேணும். அறிவு இருந்தாலும் பணம் வேணும் இல்லையா? அப்போ முதலில் வரவை அவருக்கான அந்த இப்போ தவறை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அதை முதல்ல என்ன பண்ணலாம், தொழிலை என்ன சரி பண்ணலாம், நீங்கள் முதல்ல எதை செய்யணுங்கிறது தெரியாமையே நீங்கள் வாஸ்து பார்த்து பிரயோஜனமே கிடையாது. இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய அனுபவங்களில் மக்கள் வந்து இன்னும் நகர்வுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்கிட்ட இருக்குது. வரும் காலங்களில் பார்ப்போம். இனிமேல் வரக்கூடிய மெசேஜ்லாம் வந்து ரொம்ப 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 பயங்கரமான ஒரு மெசேஜ்களாக இருக்கும். வாஸ்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னை நான் மேம்படுத்தி கொண்ட சில விஷயங்கள், நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பதற்கான காரணங்களும் இருக்கின்றது. சரி, அதெல்லாம் பார்ப்போம். அப்போ வடமேற்கு உள்மூளை படிக்கட்டு இருக்குது சார், நான் வந்து ஒரே பிரச்சனைகளாக இருக்குது, அதை உடைக்கவும் முடியலை, என்னால் சரி பண்ணவும் முடியல. ஒரு விண்டோஸ் இருந்தால் அதை திறந்து வைங்க. அந்த ஜன்னலுக்குனே அந்த படிக்க கீழே ஜன்னல் இருந்தால் கூட அதை திறந்து வைங்க. படிக்கட்டு கீழே பாத்ரூம் இருந்தால் தவறு தான், அதை மாற்றிக்கோங்க. நீங்கள் வந்து படிக்கட்டு கீழே வச்சுட்டு பாத்ரூம் வச்சுட்டு சார் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா அது ஒன்றும் நீங்கள் தான் மாற்ற முயற்சி பண்ணணும். நான் சொல்லக்கூடிய என்னுடைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸில் நான் வந்து எதோடு பார்ப்பேன், இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய புத்தி கூர்மை நான் நினச்சிக்கிடுவேன். இது எனக்கு எல்லாம் வல்ல இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றும் என்றும் என்றும் இயற்கையோடு நான் வந்து இயற்கை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இன்றைய இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு வழங்கினதில் ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.